நாட்டுக்கோழி பிரியாணி சிம்பிளாக வந்து எப்படி நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறது. பிரியாணி வந்து நிறைய டைப்பில் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. ஸோ இது பேச்சுலராக இருக்கும்போது எப்படி ஈஸியாக வந்து ஒரு ½ அன் ஹவரில் அதிகபட்சம் 15 மினிட்ஸில் எப்படி ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து நாட்டுக்கோழி நல்லா சேவலில் கடையில் வாங்கிட்டு இருந்தது. அடுத்தது பிரியாணி அரிசி, பாசுமதி அரிசி, சீரக சம்பா எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பாசுமதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ரெடிமேடாக பிரியாணி மிக்ஸ் வைக்கிது, பிரியாணி மசாலா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸ் உள்ள இருக்குது. ஸோ நம்ம பெருசாக ஒன்று இது ஒன்று ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் ஏலக்காயில் பட்டை, கிராம்பு, உங்களுக்கு தேவையான என்ன வேணாலும் மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெப்பராக இருக்கிறக்காக கடுகு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக வேணும். இது வந்து கொத்தமல்லி தழை. அடுத்து புதினா, மின்ட்டு, டொமேட்டோ, தக்காளி அண்ட் ஆனியன். உங்களுக்கு தேவையான அளவு இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. கொஞ்சம் நெய் வேணும், அப்புறம் எண்ணெய், அவ்வளோதான். இதை வச்சு எப்படி இப்போ வந்து ஈஸியாக ஒரு சிம்பிள் பிரியாணி வந்து எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ருசி. இப்போ குக்கர் வச்சுருக்கு. குக்கரில் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஸோ அது அப்படியே ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆன பின்னாடி நம்ம விட்டுருக்கிற ஃபஸ்ட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம். சரி, மிளகு ஹீட் ஆகிட்டுருக்கு. அடுத்து கொஞ்சம் ஹீட் ஆனியது நம்மகிட்ட இருக்கிற இந்த மசாலா ஐட்டத்தை உள்ளே போடுறோம். எல்லாத்தையும் அப்படியே ஒரே இதை போட்டுடலாம். போட்டுட்டு அது அப்படியே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம லைட்டாக கலக்கி விடணும். அப்படியே ஒரு மாதிரி நிறைய பபுள்ஸ் வரும். ஸோ வந்து எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது. கடலை எண்ணெய்க்கு அப்படி தான் வரும். ஸோ கடலெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது, ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுறது. இல்லை ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஹீட் ஆன பின்னாடி நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே போடணும். இந்த வெங்காயத்தை அப்படியே உள்ளே போடுறோம். பிரியாணியில் கொஞ்சம் லெமனு, அதே மாதிரி தயிர் வேணும். தயிர் வந்து கடைசியாக யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லா புளிப்பாக நல்லா இருக்கும். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் உங்களுக்கு வெங்காயம் வணங்கிட்டு இருக்கு. நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரணும். பொன்னிறம்னா நல்லா ஃப்ரை ஆகிடணும். ஃப்ரை ஆனால் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா ஃப்ளஷ் ஆகும். இதுக்கப்புறம் தக்காளி உள்ள போடணும். ஸோ நல்லா வணக்கிட்டு ஊற்றி வெங்காயம் வந்து இப்போ நல்லா வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா பொன்னிறமாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அளவாக தேவையான அளவு ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நிறையா போட்டிங்கன்னா அது ஒரு இது மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அது இஞ்சி பூட்டோட ஃப்ளேவர் அதிகமாக அடிக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு அரைச்சும் போட்டுக்கலாம். ஸோ நான் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டம்னா ரெடிமேட் இருக்குது, அது தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். இப்போ ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். அதை நல்லா போட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி உள்ளே போட்டு வணக்கணும். ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதலே போடக்கூடாதுன்னா, வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி முதலே போட்டு வெங்காயம் அப்புறம் போட்டிங்கன்னா வதங்காது. தக்காளி ஒரு மாதிரி ஈரமாக இருக்குது, தண்ணியாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. ஸோ அதனால் வெங்காயமோ அல்லது வேறு ஏதோ வணங்காது. அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணங்கிட்டு அந்த ஸ்மெல் போயிடணும். அந்த பக்கம் நல்லா வணக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்கும். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கிடுச்சு. ஓகே, அடுத்தது தக்காளி. ஒரு 2 தக்காளி. அவ்வளோதான் போட்டு இது நல்லா வணக்கினேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம மசாலா ஐட்டத்தை உள்ளே ஆட் பண்ணலாம். இப்போ நான் எடுத்தது வந்து
கொஞ்சம் இந்த கறி மசாலா பொடி ரெடிமேடாக இருக்குது, அதை நான் உள்ளே போட போகிறேன். ஏற்கனவே நம்ம அந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டது தான், பட் இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து கறி மசாலா பொடி. அது நல்லா வணக்கணும். ஏன் இப்போ போனோம்னா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மெல் அடிக்கக்கூடாது எதுவுமே. ஸோ எண்ணெயில் போட்டு வணக்கிட்டோம்னா நல்லா வரும். அடுத்தது நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற சக்தி பிரியாணி மசாலா ரெடிமேட் இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப போட்டால் காரம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஓரளவு தேவையான அளவுக்கு கறி மசாலா தூள், சக்தி பிரியாணி மசாலா போட்டு வச்சு இதை நல்லா ஒரு வணக்கி விட்டுட்டு எண்ணெயில் அந்த வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு அந்த இதெல்லாம் போட்டுக்கலாம் வணக்கிட்டு ஒரு வணக்கணுக்குன்னா அந்த ராஸ்மல் தண்ணி போயிடும். இதுக்கு கறியை வந்து நம்ம வச்சுருக்கிற கறியை நாட்டுக்கோழி கறியை உள்ள அவ்வளோதான் போட்டுருணும். போட்டுட்டு அதை ஒரு கலக்கு கலக்கிட்டோம்னா அப்படியே அதில் மிக்ஸ் ஆகிக்கும். இது கூட நல்லா வணக்கி நல்லா கறியோட மிக்ஸ் ஆகி கலக்கிட்டோம்னா லைட்டாக ஒரு கொதி வந்தது. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் ஆன முன்னாடி இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடணும். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் நிறையா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப மஞ்சத்தூள் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அது மாதிரி தேவையான அளவுக்கு ஒரு அளவு உங்களுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டோம். போட்டுட்டு அதை நல்லா வணக்கி விட்டோம். இதெல்லாம் முதல்லே போட்டு கடைசியாக போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா இது ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால் இப்படி வணக்கும் போது அரிசி போட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு வணக்கி விட்றணும். ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு கொதி வந்தது. கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் லெமன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கலரிட்டு அப்புறம் ரைஸை போட்டு மூடி வச்சிட்டோம்னா பிரியாணி வந்துடும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ கறி நல்லா வணங்கிருச்சு. ஸோ இது கூட நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணி மீதி இருக்குன்னா கொத்தமல்லி தழை அண்ட் புதினா தழை. ஸோ இது 2 உள்ள போட்டு புதினா அண்ட் கொத்தமல்லி தழை போட்டுட்டு இதை ஒரு கலக்கி விட்டோம். காரம் வேணும்னா பச்சை மிளகா உள்ளே போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ இது கூட இந்த லெமன் நல்லா ஒரு 1/2 லெமனு அதுக்கு கொட்டையில் எடுத்துடணும். ஸோ கொட்டை இருந்ததுன்னா கொட்டை ஒரு மாதிரி கசக்கும். ஸோ லெமன் புழிஞ்சு விட்டுறணும். அடுத்தது கொஞ்சம் தயிர், நிறையா வேண்டியதில் கொஞ்சம். எல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா ஒரு கலக்கிட்டு இதே இது நீங்கள் ஆட்டுக்கோழி பொதுவாக பிளேயர் இருந்தால் அதுவும் போடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்டுக்கோழினா ஒரு 2 விசில் அதிகமாக விடணும். பிளேயர்னால் ஒரே விசில் போதும். ஸோ இது நல்லா ஒரு இதானது. நெய் கொஞ்சம் ஊற்றணும். வீட்டில் இருக்கிற நெய், ஒரிஜினல் நெய் கொஞ்சம் ஊற்றினோம்னா அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற பிரியாணி ரைஸை இதை அப்படியே உள்ளே ஊட்டிட்டு நான் 2 டம்ளர் ரைஸ் வச்சுருக்கிறேன்.
ஸோ ஒரு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டு குக்கர் போட்டு விசில் போட்டோம்னா பிரியாணி அவ்வளோ ரெடி ஆகிடும். ஈஸியாக சிம்பிளாக ஒரு ஈஸியான பிரியாணி ஈஸி. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சால்ட்டு சேர்க்கணும். சால்ட் சேர்த்துட்டு ஓகே. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கூட இது கூட பாஸ்மதி ரைஸ் உள்ளே போட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டால் சுவையான பிரியாணி ரெடி. ஃபைனலாக 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வா, சுட சுட ஆவி பறக்க ஒரு நல்ல பிரியாணி ரெடி. நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ லைட்டாக அதை ஒரு கிண்டி விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சுவையான பிரியாணி ரெடி. தேங்க்யூ, பாய்.